அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு விழிப்புணர்வு தான். என்ன தெரியுமா, இந்த இங்கே பாருங்கள், இந்த வெயிலில் நின்று எழுதிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல எழுதிட்டு இருக்கேன். அதாவது ரொம்ப வெயில் அடிக்குன்னு தண்ணி தாக எடுக்குன்ட்டு தண்ணி வாங்க போனேன். இப்போ தண்ணி வாங்க போகும்போது தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெயிலுக்குள்ளே நின்று வேலை பார்த்துட்ருக்கேன். சரியா, வாங்கிட்டு வந்தாச்சு. இது வேறு பாட்டில் மாற்றியாச்சு. அதில் எக்ஸ்பிரி டேட் 2024 முடிஞ்சிட்டு. அன்றைக்கி நான் பார்க்காம, நான் அதை கவனிக்காமல் திறந்து கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம வயிற்று வலியில் அவஸ்தைப்பட்டுருக்கோம். இந்த வெயிலில் நின்று வேலை பார்த்துட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட்டான தண்ணியை திரும்ப குடிக்கவான்ட்டு சரி என்ன பண்ணான்ட்டு திரும்பவும் நான் போய் கடையில் போய் கேட்டேன். இங்கே உள்ள கடைகள் தான், கடைகள்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களும் நம்ம வியாபாரம் பாதிக்கும். கேட்டவுடனே அவங்க சொல்லுதாங்க, என்ன தெரியுமா சொல்லுதாங்க, நீங்கள் உடைச்சதே தப்பு அப்படிங்காங்க. சரி, அவங்கள்ட்ட ஒன்றுமே நான் பேசலை. நான் வந்துட்டேன். உடைச்சது தப்புனா எக்ஸ்பிரி டேட் பார்க்காம நீங்கள் கொடுத்தது தப்பு. அவங்கள்ட்ட நான் ஒன்றுமே பேசலை. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் போனோன்னே கேட்டோன்னே நீங்கள் உடைச்சது தப்புன்னோன்னே நீங்கள் கொடுத்தது முதல்ல தப்பு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒன்றுமே சொல்லலை. வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதனால் அதாவது தண்ணி பாட்டில்னு இல்லை, எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க. நான் கவனிக்காமல் அதை வாங்கிட்டேன், குடிக்க வேறு செஞ்சுட்டேன் லைட்டாக. சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எதுனாலுமே எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க தண்ணி பாட்டிலில். இந்த இடத்துல தண்ணி கிடையாது, பக்கத்தில் ரொம்ப தள்ளி தான் போகணும். இந்த இடத்துல இந்த கிரவுண்டில் தான் நின்று எழுதிட்டுருக்கேன். அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் பார்த்தே வாங்குங்க எந்த பொருள்னாலுமே. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.